கிராண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் கொடுத்த பல விடயங்களை யாராலும் மறக்க முடியாது. அது எந்த துறையாக இருந்தாலும் சிறந்த ஒரு துறையிலே கால் பதித்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டால் அவர்களுடைய நினைவுகளை காலம் காலமாக சுமந்து வருவார்கள். பொதுவாக இசைத்துறை அதற்கு ஒரு சாட்சி. அவருடைய குரல் யாராலும் மறக்க முடியாத ஒரு குரல். அந்த குரலுக்கு எத்தனை வசீகரம் இருக்கும். பல பாடல்களால் அந்த குரல் எவ்வளவு ஒரு அழகை பெற்றிருக்கும். அந்த குரல் மூலம் கொடுத்த பாடல் நீங்கள் இன்றளவும் ரசிக்கும் பொழுது துள்ளல் பாடலாக இருக்கட்டும், காதல் பாடலாக இருக்கட்டும், சோதனை வேதனைகளை கொடுக்கக்கூடிய பாடலாக இருக்கட்டும், உங்களை மெய்மறக்க செய்கிறது ஆஷா போஸ்லே அவர்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இசைத்துறையில் சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேரை உங்களுடைய மன ஓட்டத்தின் மூலமாக கணக்கிடலாம். ஆனால் பல மொழிகள் மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது, தன்னுடைய தாய்மொழி மாத்திரமல்ல 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள் மூலமாக பாடல் படைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. பல வெளிநாட்டு மொழிகள் மூலமாக பாடல் படைக்கிறதும் சாதாரண விடயம் கிடையாது. ஆனால் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் இசைத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இதில் கால் பதித்து கஷ்டப்பட்டு தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் ஒரு சாதாரண விடயம் கிடையாது. இதில் எல்லாவற்றிலும் இருந்து தன்னுடைய முழு மன திறமையோடு வெளிவந்த ஒரு சிறந்த பாடகி அப்படின்னா ஆஷா போஸ்லே அவர்களை சொல்லலாம். இவர் கடந்து வந்த பாதை சாதாரணமான பாதை கிடையாது. அதில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கத்தான் செய்தது. அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதனைகள் பிணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இதிலிருந்தெல்லாம் வெளிவரத்துக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, தன்னால் முடியும், தன் குரலால் நல்ல பாடல்களை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சின்ன வயதிலிருந்தே அழுத்தமாக இருந்தது. இசையுடனான ஆஷா அவர்களுடைய தொடர்பு சிறு வயதிலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவரது தந்தை பார்த்திங்கன்னா தீனாநாத் மங்கேஷ்கர் அவர்கள் இசையில் வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் மராத்தி நாடக உலகின் ஒரு மரியாதைக்குரிய ஆளுமை அவரிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு 5 குழந்தைகள், லதா, மீனா, ஆஷா, உஷா மற்றும் மகன் பார்த்திங்கன்னா இருதயநாத் அப்படின்ற மகனும் அவங்களுக்கு இருந்தாங்க. சின்ன வயதிலே லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கும் ஆஷா போஸ்லே அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு நட்பு ரொம்ப ஆழமாக இருந்தது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அக்கா தங்கையினுடைய அந்த அன்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா அப்பாவினுடைய வளர்ப்பு, அந்த இசை பாரம்பரியத்தை ரொம்ப அழகாக எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்பாவினுடைய வழிகாட்டல் மூலமாக இசையை ரொம்ப அழகாக கற்றுக்கொண்ட அவர்களுடைய அக்கா, தம்பி எல்லாமே இசையில் ரொம்ப அருமையாக புதுமைகள் படைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆஷா அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா இவருக்கு 9 வயது இருக்கும்போது, ஆஷா அவர்களுக்கு 9 வயது இருக்கும்போது அப்பா இறந்துடுறாங்க. குடும்பத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம். அவங்க அப்பாவினுடைய அந்த வருமானம் தான் அந்த குடும்பத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ அப்பாவினுடைய இழப்புக்கு பிறகு அவர்களுக்கு வருமானம் என்பது மிகுந்த அளவு குறைவடைகிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 1945ஆம் ஆண்டு பாம்பே நோக்கி பயணமாகறாங்க. காரணம் கையில் அவங்க அம்மாவுடைய மனதில் என்னென்னா 5 குழந்தைகள் இருக்காங்க, இவங்களுடைய எதிர்காலம் என்பது அவங்க அம்மாவுடைய மனசில் இருந்தது. அப்போ பாம்பே நோக்கி பயணமாகறாங்க. ஆனால் குடும்பத்தினுடைய பாரம் யார் மீது சுமத்தப்பட்டது தெரியுமா? லதா மங்கேஷ்கர் அவர்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவினுடைய வழிகாட்டல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் கற்றுக்கொண்ட அந்த இசையை சமுதாயத்திற்கு இன்னும் அழகாக கொடுக்கும் பொழுது இசை அவர்களை அரவணைத்து கொண்டது அப்படின்றது தான் உண்மை. 1948ஆம் ஆண்டு சுனாரியா படத்தின் மூலம் ஆஷா பின்னணி பாடல் உலகில் கால் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கீதத் மற்றும் சம்ஹத் பேகமுடன் இணைந்து தனது முதல் பாடலான சவான் ஆயரே பாடினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியாக 1 வருடம் கழித்து தான் 1949 தான் பார்த்திங்கன்னா ராத் கி ராணி படத்தின் மூலமாக அவருக்கு முதல் தனி பாடல் கிடைத்தது அப்படின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆண்டுதான் அக்கா லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மஹால் அப்படின்ற ஒரு படத்தின் அயேகா அனேபகா அப்படின்ற ஒரு பாடல் அவருக்கு லதா அவர்களுக்கு ஒரு திருப்பு முனை வெற்றி அப்படின்றது கூட சொல்லலாம். 1950 பார்த்திங்கன்னா லதா மங்கேஷ்கர் அவர்கள் மிகுந்த அளவு ஒரு உச்சத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நௌஷாத் சி ராமச்சந்திரா, சங்கர் ஜெய்கிஷன் மற்றும்
எஸ்டி பர்மன் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் முதல் தேர்வாக யார் இருந்தாங்க அப்படின்னா லதா அவர்கள் இருந்தாங்க. லதா மங்கேஷ்கர் அவர்கள் 14 வயது இருக்கும் பொழுதே தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரத்தை தான் சுமக்க ஆரம்பித்து தன்னுடைய தங்கைக்கும் தம்பிக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்குது. லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் இசை பயணம் சினிமா துறை என்பது ஒரு ஏறுமுகமாக அமைந்திருந்த ஒரு காலகட்டம். ஆனால் ஆஷா போஸ்லே அவர்களுக்கு அது அப்படி அமையவில்லை. சாதாரண அமையல, ரொம்ப சிரமப்பட்டு அமைஞ்சாங்க. அவங்களுக்கு சாதாரண பட்ஜெட் குறைந்த திரைப்படங்கள் தான் கொடுக்கப்பட்டது. பின்னணி பாடுறதுல ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த நேரத்தில் களத்தில் இருந்தாங்க. அப்போது அதாவது சிலர் தங்களுக்கு அந்த பாடுவதற்கு நேரம் இல்லை, இந்த பாடலுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு யாராவது ஒரு பாடகி சொன்னால்தான் அந்த பாடல் ஆஷா அவர்களுக்கு செல்லுவார். அப்போ அவர் அந்த காலகட்டத்தில் 2ஆம் 3ஆம் தர வரிசையில் தான் பின்னணி பாடலுக்குரிய ஒரு பாடகியாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துருக்கிறது. இதிலிருந்து எப்படியா வெளிவரணும், தனக்குன்னு ஒரு இடம் வேணும், அந்த இடத்த இசையமைப்பாளர்கள் எப்படி ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கு தன்னுடைய உழைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆஷா அவர்கள் பாடும் பொழுது மராத்தி கலந்த இந்தியில் தான் அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட இசை இருந்தது. அதனால் அவங்களுக்கு பாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக கொடுக்கப்பட்டது. பொதுவாக லதா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பு தவறவிடப்படுமேயானால் அந்த வாய்ப்பை தான் ஆஷா அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி இருந்த பாடகிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் சில நேரங்களில் கை நழுவி வரும்பொழுது ஆஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இசைத்துறையில் இப்படித்தான் பாடி தனக்கென்று ஒரு இடம் தேட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவருடைய மனதிலே ஏற்படுகிறது. ஆஷா அவர்கள் இசை பின்னணியிலிருந்து வராங்க. அது மாத்திரமில்லை, அவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை சிறப்பாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஆஷா அவர்களுக்கு ஒரு காதல் ஏற்படுகிறது. போஸ்லே அப்படின்ற ஒரு நபருடன் ஏற்படும் இந்த காதல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஷாவுக்கு 16, போஸ்லேக்கு 31 வயது. இடைவெளி என்பது பெரிய அளவு இருக்கிறது. வீட்டில் யாருக்குமே இந்த திருமணத்தில் ஈடுபாடோ அல்லது உடன்பாடோ கிடையாது. லதா மங்கேஷ்கர் அவர்கள் முழுமையாக இந்த திருமணத்துக்கு எதிராக நின்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தங்கைக்கு இது ஒரு சரியான திருமண வயதும் கிடையாது, சரியான ஒரு தேர்வும் கிடையாது, இந்த திருமணத்தினுடைய தேர்வு சரியாக இல்லை அப்படின்னு லதா மங்கேஷ்கர் அவர்கள் ரொம்ப காலமாக ஆஷா அவர்களுடன் பேசுவதை நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் வீட்டை எதிர்த்து தான் ஆஷா அவர்கள் போஸ்லே அவர்களை திருமணம் செய்கிறாங்க. ஆஷா போஸ்லே அப்படின்னு ரொம்ப அழகாக சமுதாயத்தில் வெளிப்படுறாங்க. இருந்தாலும் அங்கே திருமணம் செய்து போன பிறகு அவங்களுடைய குடும்ப பின்னணி, அவர்களுக்கு ஆஷா அவர்கள் சினிமாவில் பாடுவதில் பெரிய அளவு ஒரு ஈடுபாடோ விருப்பமும் இருக்கவில்லை. காலம் செல்ல செல்ல குடும்பத்தில் பிரச்சனை, போஸ்லே அவர்களுடன் மனக்கசப்பு ஏற்படுகிறது. ஒரு காதல் திருமணம் கசந்து விட்டால் அது எப்படி தொடர்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த திருமண வாழ்வு கசக்கும் இந்த காலகட்டத்தில் ஆஷா அவர்களுக்கு 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் மூலமாக தனக்கு ஏற்படும் கஷ்டம் துன்பங்களை எல்லாம் எவ்வளவு நாள் தாங்குவது அப்படின்ற ஒரு மன போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. சினிமாவில் பாடி அந்த கிடைக்கும் வருமானத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை என்பது நகர்த்தப்படுகிறது அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஆனால் இவருடைய போஸ்லே அவர்களுடைய தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா ஆஷா அவர்கள் உழைத்து வரும் பணம் தான் ஒரு தேவையாக இருக்குது அவருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இருவருக்கும் இடையிலே அதிகமான சண்டை, வாக்குவாதங்கள். அதற்கு பிறகு குடும்பத்தில் ஒரு பிரிவு. போஸ்லே அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடைய அம்மாவினுடைய வீட்டுக்கு போகிறாங்க 3 குழந்தைகளோடு. இப்போது அந்த குடும்பம் ஆஷா அவர்களை அரவணைத்துக் கொள்கிறது. ஆஷா அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த ஒரே துணை, ஒரே நம்பிக்கை அவருடைய இசை. அவர் கற்றுக்கொண்ட இசை சினிமாவில் அவர் ஜெயித்து வருவதற்கு ஒரு ஏதுவாக அமைந்தது. ஆஷா அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கால வழியை விமல் ராயன், பரிணீதா மற்றும் ராஜ் கபூரின் புட் பாலிஷ் அப்படின்ற பாடல்கள் மூலமாக அதிகமான ஒரு வலுவை கொடுத்தது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்பட்ட இசையமைப்பாளர் யார் அப்படின்னா நையாரே
சந்தித்த பிறகு அவருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அமைகிறது. சிஐடி அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்கு பிறகு முழுமையாக ஆஷா அவர்கள் இணைத்து கொள்கிறாங்க. நையாரே அவர்களுடைய பாடல்கள் மூலமாக இணைய ஆரம்பிக்கிறாங்க. 1957ஆம் ஆண்டு பர்மன் அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்கள் பயணித்த ஒரு காலகட்டம் லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு. அப்போ இங்கே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு பர்மன் அவர்களுடைய இசைத்துறையிலிருந்து விலகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் வேறொரு இசையமைப்பாளர் இசை பயணத்தில் அவங்க பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாய்ப்பு, பர்மன் அவர்களுடைய இசையின் மூலமாக பாடுவதற்கான வாய்ப்பு ஆஷா அவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. 5 வருட காலம் அந்த பயணம், அந்த போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. பல பாடல்கள் வெற்றியை கொண்டாடுகிறது. ஆஷா அவர்களுடைய குரலுக்கு எப்படியெல்லாம் பாடல்களை பட்டை திட்டினால் அழகாக இருக்கும் அப்படின்ற இதில் அழகான பாடலை தேடி தேடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் மேலை தேய் இசையின் மூலமாக துள்ளல் பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடல்களையும் பாட வைக்க முடியும் ஆஷா அவர்களை அப்படின்ற ஒரு முயற்சி ஏற்படுத்தப்படுகிறது. இதற்காக அவர் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, சில பாடல்களை எப்படி பாடுறது, இந்த பாடல் புதுமையாக இருக்குது அப்படின்னு ஒரு வார கால பயிற்சிகளை எடுத்தும் சில பாடல்களை பாடி ஆஷா அவர்கள் அசத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆஷா அவர்கள் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நையாரே அவர்களுடன் இணைந்து ஆஷா அவர்கள் கிட்டத்தட்ட 60 படங்களில் 325 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ஏறு முகமாக அமைந்த பாடல்கள் நையாரே அவர்களுடைய இசையில் தான் கிடைத்தது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆஷா அவர்கள் இசையில் பயணிக்கும் பொழுது அவருக்கு முன்னால் இருந்த முன்னணி பாடகிகள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்த ஒரு பாடலுக்கு அவர்கள் கொடுத்த சம்பளம் என்பது அதிகமாக இருந்தும் ஆஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் குறைவாக இருந்தது. ஒரு பாடலுக்கு மற்ற பாடகிகள் 500 ரூபாய் அப்படின்ற ரீதியில் சம்பளம் எடுத்தாலும் ஆஷா அவர்கள் 100 ரூபாய் அல்லது 150 ரூபாய் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஆஷா அவர்களுடைய பாடலுக்கு வரவேற்பு இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது குறைவாகவே இருந்தது. இந்த முன்னுரிமை இடத்திற்காகவே நிறைய போராட்டங்கள் அவருடைய மனதில் இருந்தது. ஏன்னா குழந்தைகளையும் அவங்க வளர்க்கணும், குடும்பமும் ஒரு பிரச்சனையான ஒரு இடத்தை அடைந்ததுனால இசை இது மூலமாக தான் அவங்க ஜெயிக்கணும். அப்போது இந்த இசையில் எப்படி முன்னணி வைக்கலாம் அப்படின்ற ரீதியில் கடுமையான ஒரு உழைப்பை தான் அவங்க அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க. ஆர்ஜி பர்மன் திரையுலகிற்கு வந்தபோது அவரது மனதில் உலகம் முழுவதும் உள்ள இசை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் ஹிந்தி சினிமாவில் ஜாஸ், கேப்ரே போன்ற ராக் பாடல்கள் அப்படின்ற பாடல்களை முயற்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சிக்கலான மெட்டுகளை பாட அவருக்கு ஒரு நெகிழ்வான ஒரு குரல் வேணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் யார் அந்த நெகிழ்வான அந்த குரலுக்கு யார் சொந்தமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஷா அவர்கள் ஒரு தெரிவாக இருந்தாங்க. ஆஷா அவர்கள் தன்னை இசைக்கு ஏற்றாப்போல் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இசை அச்சுக்கு ஏற்றாப்போல் ரொம்ப அழகாக பாட ஆரம்பிக்கிறாங்க. கேப்ரே அவர்களுடைய அந்த குறும்புத்தனமாக இருக்கட்டும், கசலின் நிதானமாக இருக்கட்டும், சாஸ்திரிக இசையின் சிக்கலானதாக இருக்கட்டும், குரலின் வண்ணங்களை மாற்றும் அந்த அபூர்வ திறமையை வளர்த்து கொண்டதுனால இசை உலகில் ஈடு இணை இல்லாமல் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலச்சக்கரம் சுழண்டு கொண்டிருக்கும் பொழுது இசையும் தன்னுடைய சுழற்சியை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. பல இசையமைப்பாளர்கள் திரையுலகம் உள்வாங்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் இசையில் பல புதுமைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த புதுமைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே பாடகிகளுடைய குரல் அமைஞ்சிருக்கணும். அதற்கான முயற்சியும் பயிற்சியும் ஆஷா அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் 8 தசாப்தங்களுக்கு மேலான ஒரு இசை பயணம் அப்படின்னா 8 தலைமுறைகளையும் தாண்டி அவர்களுடைய இந்த இசை பயணம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இளையராஜா அவர்கள், ஏஆர் ரகுமான் அவர்களுடைய காலகட்டத்தில் வந்த புதுமையான இசைகளையும் தன்னுடைய குரல் மூலமாக அழுத்த திருத்தமான பாடல்களை கொடுக்குறாங்க ஆஷா அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த இசை மீது இருந்த பற்றும் காதலும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். 1990ஆம் ஆண்டு பஞ்சு அருணாசலம் அவர்கள் இயக்கி வழியான புதுப்பாட்டு படத்தில் தான் ஆஷா அவர்கள் தமிழில் தன் முதல் பாடலை பாடியிருக்காங்க. எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற பாடல் இளையராஜா அவர்கள் ஆஷா போஸ்லே அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு இளையராஜா அவர்களுடைய இசையில் நிறைய பாடல், செண்பகமே செண்பகமே, ஓ பட்டர்ஃப்ளை, இன்றளவும் அந்த பட்டர்ஃப்ளையை யாராலுமே மறக்க முடியாது, அந்தளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சேதுபதி ஐபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா சாத்து நட சாத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த பாடலுடைய அந்த தோரணை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவருடைய இசையில் இந்தியில் மட்டுமல்லாமல் தமிழிலும் பல பாடல்களை கொடுத்துருக்காங்க. பாடல் பாடும் பொழுது அதில் ஒரு ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியும். வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்ற பாடல்
அலைப்பாயுதே படத்தில் செப்டம்பர் மாதம், இது எல்லாமே துள்ளல் பாடல்கள் அப்படின்ற அடிப்படையில் இன்றளவும் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாடகி ஆஷா போஸ்லே அவர்களுடைய வாழ்க்கையில் பாடல்கள் மூலமாக வெற்றியை கொண்டாடி திரைப்படத்திலே தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொள்வதற்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்களுடைய வெளிப்பாடை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி திறமையை முன்காட்டினதுனால அவர்களுக்கென்று ஒரு தனியிடம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆஷா போஸ்லே அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்தவங்க வரை அவர்களுடைய பாடல்கள் தெரியும். இந்தி பாடல்களில் பிரமாதமாக இன்றளவும் கேட்கக்கூடிய பல பாடல்களை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் அப்பப்போ. ஆஷா போஸ்லே அவர்களுடைய பாடல் அப்படின்னாலே அதுக்கு அப்படின்னா ரசித்து அந்த பாடலுடைய அந்த நெளிவு, அந்த பாடலுக்குரிய அந்த அச்சரம், இது எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்களே அந்த பாடலுக்குள் உங்களை இணைத்து கொண்டது போல் இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய குரல் வசீகரமாக. ஆனால் வாழ்க்கை என்பது பல கசப்பான அனுபவங்களை அவருக்கு கொடுத்தது. போஸ்லே அவர்களுடன் திருமணம் மனக்கசப்பை கொடுத்தது. பிறகு மன வாழ்க்கை மீண்டும் அமைந்த பிறகு தன்னுடைய குழந்தைகளோடு அவங்க பயணிக்க ஆரம்பிக்க, அது ஓரளவு அவர்களுக்கு திருப்தியை கொடுத்திருந்தாலும் ஆஷா போஸ்லே அவர்களுக்கு அவருடைய மகன் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு மனம் உடைந்து போகிறாங்க. 2012ஆம் ஆண்டளவில் அவர்களுடைய மகள் மன அழுத்தம் காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பயணிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக உடைந்து போயிடுறாங்க. பல காரணங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருந்தாலும் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து கொள்வதற்கு எவ்வளவு போராட்டங்கள், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து இத்தனை போராட்டங்களை அவங்க கடந்து வந்திருப்பாங்க. இளைய மகனுடைய அந்த ஒத்துழைப்பும் அவருடைய அன்பையும் வாழ்க்கையில் இணைத்து கொண்டு பல மேடை கச்சேரிகளை அவங்க நடத்தியிருக்காங்க. பல நாடுகளுக்கு பயணம் செய்து பல மேடை கச்சேரிகளை நடத்தியிருக்காங்க. ஆஷா போஸ்லே அவர்கள் வராங்க அப்படின்னாலே அங்கே மக்கள் நிறைந்து இருப்பாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய இசையில் அவங்களுக்கு அப்படி ஒரு இஷ்டம், விருப்பம், காதல் அப்படின்னு இத்தனையும் சொல்லி கொண்டு போகணும். ஆஷா போஸ்லே அவர்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பயணித்து கொண்டிருந்த அவர்கள் தன்னுடைய 92வது வயதில் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பயணிக்கிறாங்க. மண்ணுலகம் அவர்களுக்கு விடை கொடுக்கிறது. விடை கொடுத்திருந்தாலும் அவர் பாடி வைத்த அத்தனை பாடல்கள் கிட்டத்தட்ட 12,000க்கு அதிகமான பாடல் பாடியிருக்காங்க. அதனால தான் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. 20 மொழிகளுக்கு மேலாக மொழிகள் தெரியும். அந்த மொழிகளை எல்லாம் பாடுவதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தமிழில் அவர்கள் பாடும் பொழுது ஒரு பாடலுக்கென்று ஒரு அழகு இருக்கும். அந்த தமிழை கொஞ்சி கொஞ்சி அவர்கள் பாடும் பொழுது அங்கேயும் இன்னும் அழகு ரொம்ப அருமையாக வெளிப்படும். இப்படியெல்லாம் தன்னுடைய இசையின் அழகால் புதுமைகள் செய்தாங்க. பன்முக திறமைசாலி அப்படின்னு ஆஷா போஸ்லே அவர்களை சொல்லலாம். அவர்களுடைய குரல் ஒரு பாடலுக்கு ஏற்றா போல் நடிப்பது அப்படின்றது கூட ஒரு திறமை தானே. அப்படியெல்லாம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கடுமையான உழைப்பு, ஒரு போராட்டம், இதன் மத்தியிலே சாதித்து இன்று ஆஷா போஸ்லே அவர்கள் அப்படின்னா அதற்கு ஒரு மகிழ்ச்சி. அவருடைய பாடல்கள் மூலமாக எண்ணற்ற கற்பனைகள் மூலம் பயணிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. மீண்டும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வார் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.